வெள்ளியங்குன்றம் ஜமீன் வந்ததுக்கு அப்புறம் தான் அழகரே மதுரைக்கு கிளம்புவாருங்க. அழகர் கோயிலோட பாதுகாவலரும் முதல் மரியாதையும் வெள்ளியங்குன்றம் ஜமீனுக்கு தான். வெள்ளியங்குன்றம்ன்றது 72 பாளையங்கள்ல ஒரு முக்கியமான பாளையம். இப்ப ஜமீனா இருக்கிறவங்க உயர் திரு விருதராயர் மெச்சி வீரப்பட்டம் கட்டி அக்னி பரியேறிய வல்லவட்டு திருமலை ரெகுராம மகாமேரு அகண்டித லட்சுமி அழகிர் தாரண இம்முடி கனகராமையர் சண்முக ராசபாண்டியர் வெள்ளியகுன்றம் ஜமீன்தார் விக்ரம பாண்டியர். சித்திர திருவிழா அப்படின்னாவே அழகர் கோயில்ல இருந்து நம்ம ஜமீனுக்கு தாங்க அழைப்புதல் வரும். வந்ததுக்கு அப்புறம் ஜமீன்தார் அதுக்கேத்த மாதிரி முறைப்படி விரதம்லாம் இருந்து 450 வருட பழமையான சாரட் வண்டியில அழகர் கோயிலுக்கு வந்து நம்ம 18ஆம் படி கருப்பரை வணங்கி அழகர் கோயில்ல அழகரை வணங்கி அதுக்கப்புறம் நம்ம ஜமீன்தாருக்கு முதல் மரியாதை எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அழகர் கோயில்ல இருந்து அழகர் கிளம்பி காக்குற 18ஆம் படி கருப்பரையும் வணங்கி தங்க பல்லக்கல ஊர்வலமா ஒவ்வொரு மண்டகப்படியில இருந்து கள்ளழகர் வைகை ஆத்துல இறங்குவாரு. இப்படிதாங்க நம்ம சித்திர திருவிழால அழகர் நம்ம மதுரைக்கு வந்துட்டு வருவாரு. அழகர் மதுரைக்கு வரதுல ஒரு முக்கியமான பங்கு சித்திர திருவிழால வெள்ளியங்குன்றம் ஜமீன்தாருக்கு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இது வழக்கப்படி முறைப்படி அந்த காலத்துல இருந்து நடந்துகிட்டு இருக்கு. சித்திர திருவிழா அப்படின்னாவே அழகர் கோயில்ல நம்ம வெள்ளியங்குன்றம் ஜமீன்தார் தாரத்தப்பட்ட முழக்கத்தோட நம்ம கோயிலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அழகரை மதுரைக்கு வந்துட்டு கிளம்புவாரு. இந்த அளவுக்கு வெள்ளியங்குன்றம் ஜமீன்தாருக்கு முதல் மரியாதை இருக்குங்க. இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. கள்ளழகர் வைகை ஆத்துல இறங்கக்கூடிய அந்த தருணத்துக்காக நிறைய பேர் அப்படி காத்துக்கிட்டு இருக்கும். எல்லாருக்கும் சித்திரை திருவிழா நல்வாழ்த்துக்கள்.